மதுபானம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வேதனையை கேடை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் உடனடியாக மரணம் ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்தது எது என பார்க்கவிருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள மதுபானத்திற்கும் கள்ளச்சாராயத்திற்கும் விஷ சாராயத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முதல்ல அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, கள்ளச்சாராயம் கள்ளத்தனமாக காசப்படுவது, அரசினுடைய அனுமதி இல்லாமல் காசப்படும் சாராயம் கள்ளச்சாராயம். சரி, அதை இப்போ அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ நாம் மதுபானத்திற்கும் விஷ சாராயத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். அதாவது மதுபானத்தை பொறுத்தவரை எத்தனால் அதில் கலக்கப்படுகிறது. எத்தனால் முக்கியமாக அதில் இருக்கிறது. படிப்படியாக உடல் பாதிப்பை இந்த எத்தனால் ஏற்படுத்துகிறது. அப்படியே நாம் விஷ சாராயத்திற்கு வந்தோமா, அங்கு இருப்பது எத்தனால் கிடையாது, மெத்தனால். மெத்தனால் என்பது உங்களுக்கு உடனடி மரணத்தை பரிசீலிக்கிறது. இதனால் தான் அது மிகப்பெரிய ஆபத்தாக அமைகிறது. சரி, அடுத்த கட்டமாக அனைத்துமே கேடுதான் என்று உலக சுகாதார மையம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க, சார் சும்மா டானிக் மாதிரி தான் சாப்பிட்றேன், அதனால் ஒன்றும் இல்லை, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையம் சொல்கிறாங்க. நீங்கள் எது மாதிரி சாப்பிட்டாலும் மதுதான், கேடுதான் என்று உலக சுகாதார மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, முதல்ல இந்த மெத்தனாலை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள எத்தனாலுக்கு முதல்ல வருவோம். நீங்கள் பாருங்க, மதுபானத்தில் எத்தனை சதவிகிதம் கலக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் கிக்கேறுது சார். இதற்கு காரணம் என்னன்னா, அதில் ஆல்கஹால் எவ்வளவு கலந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பீரில் பாருங்கள் 5% ஆல்கஹால், ஒயினில் 15% ஆல்கஹால், விஸ்கி, ரம், ஜின் இதில் 40% ஆல்கஹால் கலந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் எத்தனாலிலிருந்து செய்யப்படுகிறது. அப்படியே நாம் விஷ சாராயத்திற்கு வந்தோம் அப்படின்னா அது மெத்தனாலிருந்து செய்யப்படுகிறது. மெத்தனால் பாருங்கள் 95% வரைக்கும் அதில் ஆல்கஹால் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 70% இருந்தாலே மரணம் நேரலாம் என்ற பொழுது 95% கலந்திருந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். நரம்பு மண்டலம், உணவு மண்டலம், மூளை அனைத்தும் சேதமடைந்து பிறகு மரணம் ஏற்படுகிறது. இப்போ பிரதான கேள்வி என்ன அப்படின்னா, மக்கள் ஏன் இதை குடிக்கிறாங்க? மெத்தனால் சாராயம் காசுறவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? எத்தனால் என்பது மதுபானம் தயாரிக்கிறவங்க வச்சுருக்காங்க, அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி செயல்படுவாங்க. மெத்தனால் என்பது எங்கே இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கும் அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும் சாராயம் காசுபவர்களுக்கு அது எவ்வாறு கிடைக்கிறது என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. அவங்க இந்த தொழிற்சாலையில் இருக்கவங்களுடைய எவ்வாறு டையை போட்டுக்கிறாங்க. தொழிற்சாலையில் இருக்கவங்களும் கள்ளத்தனமாக லாபம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சாராயம் காசுபவர்களுக்கு விற்றுவிடுகிறார்கள். இப்படித்தான் மெத்தனால் மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு சென்று அல்லது செல்லும் வழியில் இதுபோல கள்ளச்சாராயம் காசுபவர்களுக்கு, குறிப்பாக விஷ சாராயம் காசுபவர்கள் கையில் சிக்கிவிடுகிறது. எதனால் மக்கள் இதை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாமர மக்கள், தினக்கூலிக்கு போகிறவங்க இதை, அதாவது ஒரு சில பேர் இந்த பாக்கெட் சாராயம் வாங்கி குடிப்பதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதனால் மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதாரணத்தில் அதாவது குவார்ட்டர் என்பது 180 ml, 2 குவார்ட்டர் வாங்கி மது பழக்கம் உள்ளவங்க மது அருந்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் என்ன கிக் கிடைக்கிறதோ, அதாவது அதில் என்ன போதை கிடைக்கிறதோ அது அவர்களுக்கு ஒரு பாக்கெட் சாராயத்தில் கிடைக்கிறது. 10 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 1 ரூபாய் செலவு பண்ணுறாங்க, 100 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 10 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் அவர்கள் மரணத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். காரணம், அதில் கலந்திருப்பது மெத்தனால் என்ற மிக மிக ஆபத்தான வேதிப்பொருள். இது தொழிற்சாலைகளில் தான் பயன்படுமே தவிர உடலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாமர மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போ விஷச்சாராயத்தை காட்டிலும் சாதா மது பரவாயில்லையே அப்படின்னா, இரண்டுமே கேடுதான். எத்தனாலால் செய்யப்பட்ட மதுவும் கேடுதான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழித்துவிடும், உங்கள் உடல் உறுப்புகளை சிதைத்துவிடும். மெத்தனால் உடனடி மரணத்தை உங்களுக்கு பரிசளிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.